நாடி உயிர் தேடி ஓடுதே. பூமிக்கு வந்த நிலவு பிறவீது சாபமா, கடமையை தாண்டும் உறவு மனமிளகிடுமா? இந்த நெஞ்சில் வஞ்சம் வஞ்சம் நஞ்சே மிஞ்சும், உடல் வேறு வேறாகி உயிரை தந்தவளே நானே, நாகம் நானே தந்தவளே நானே, நாகம் நானே. விட மாட்டேன். உங்க யாரையும் நான் விட மாட்டேன். இல்ல, ஒரு பேச்சுக்கு கேட்டேன். பாம்புக்கு பக்கத்துல ஏதாவது பளபளப்பா பொருள் இல்ல வேற ஏதாவது கிடைச்சதானா? என் கண்ணுல இருக்கிற அவங்க உருவங்களை எடுத்துக்கோ, உன் கண்கள்ல நிறைச்சுக்கோ. அம்மா, நான் இப்போவே அத்தனை பேரையும் பழி வாங்கியே தீர்வேன். வேணாம் அமிர்தா, அவசரப்படாத. இன்னும் உனக்கு சக்தி எதுவும் கிடைக்கல. அவங்க கிட்ட கெட்ட குணம் மட்டும் இல்ல அமிர்தா, மந்திர சக்திகளும் இருக்கலாம். கூடவே ரொம்ப கீழ்த்தரமான குணமும் இருக்கு. அவங்க கிட்டதான் நாகமணியும் இருக்கு. அந்த நாகமணியோட சக்தி என்னன்னு அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கு. அத வச்சு அவங்க ரொம்ப மோசமான வேலைகளை கூட செய்யலாம். அம்மா, சாதாரண மனுஷங்களோட சக்திக்கு பயந்து நமக்கு நடக்கிற அநியாயத்தை நாம சகிச்சுக்கணுமா? சகிச்சுக்க வேண்டாம் அமிர்தா. சகிச்சுக்கிட்டா அது நம்ம வம்சத்துக்கு மரியாதை இல்ல. உங்க அப்பாவை சாகடிச்சு என்ன சுட்டு இந்த நிலைமைக்கு ஆளாக்குன அவங்கள நீ சும்மா விடக்கூடாது அமிர்தா. நான் இப்ப சொன்ன விஷயத்தை நிறைவேற்றுறேன்னு எனக்கு பார்க்க கூடுமா? உன் மேல சத்தியமா நான் நிறைவேற்றுறேம்மா. அவங்கள நான் பழி வாங்கியே தீருவேன். எவ்வளவு கஷ்டம் வந்தாலும் சரி, நான் மனுஷங்களோட உலகத்துக்கு போவேன். எனக்கு தேவையான சக்தியை நான் அடைவேன். நாகமணியை நான் திரும்ப இங்க கொண்டு வருவேன். ஆனா எச்சரிக்கையாயிரு, உங்க அப்பா எப்படியோ மாட்டிக்கிட்டாரு. என் உயிர் போன பிறகு என் தேகத்தை எரிக்க கூடாது, பத்திரமா எடுத்து வைக்கணும். நம்ம நாகமணி நம்ம கைக்கு வந்து சேர்ந்ததுக்கு அப்புறம் அமாவாசை அன்னைக்கு அதை கொண்டு வந்து என் தேகத்துல பொறுத்து நான் பொழைச்சுக்குவேன். நான் மறுபடியும் வருவேம்மா. ஆனா ஒரு பெரிய பொறுப்பை இப்ப உன்கிட்ட ஒப்படைக்கிற அமிர்தா. பரமேஸ்வரா, என் பொண்ணுக்கு சக்தியை கொடு, சக்தியை கொடு. அம்மா, 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 அம்மா.
ஓ, அதுக்குள்ள கிளம்புறதுக்கு மூட்டை முடிச்செல்லாம் கட்டியாச்சா? நல்ல விஷயம்தான், சீக்கிரம் போயிடுங்க. நேத்து ராத்திரி நடந்த விஷயத்துக்கு அப்புறம் உங்களுக்கு இன்னும் எந்த ஆபத்தும் வரலன்னா அது நீங்க செஞ்ச புண்ணியம். வேண்டான்னு சொல்றேன்ல, விடுங்க. ஆமாம், நாகராணிக்கு நாங்க அநியாயம் பண்ணிட்டோம். பாம்புங்களை அந்த மாதிரிலாம் நம்ம பண்ணக்கூடாது. நாங்க இங்கிருந்து கிளம்புறோம். போங்க, இதுக்கு மேல நேரத்தை வீணாக்காம சீக்கிரம் கிளம்புங்க. இல்லைன்னா இந்த வேஷத்தை வேணாலும் போடக்கூடிய பாம்பு அது. ஒருவேளை அது ஏன் உருவத்துல கூட வரலாம். அந்த சமயத்துல நீங்க என்ன பண்ணுவீங்க? அது நான் இல்ல ராஜநாகம்னு எப்படி கண்டுபிடிப்பீங்க? பிரச்சனையில மாட்டிக்காதீங்க. முதல்ல இங்க இருந்து கிளம்பி போயிடுங்க. சீக்கிரம் போங்கன்ற. ருத்ரா, இவங்க சொல்றது உன் காதல விழல? அங்க என்ன பண்ற? வா கிளம்பலாம். அண்ணா, நம்ம எதுக்காக இங்க வந்தோம்? இங்க வந்து தக்ஷகவனத்தை நம்ம ஒழுங்கா பார்க்க முடியல. வந்த வேலையை முடிக்காம இங்க இருந்து கிளம்பவே முடியாது. நான் வரமாட்டேன். அதெல்லாம் ஒத்துக்க முடியாது. என்ன நினைச்சுக்கிட்டு இருக்க? இங்க இருந்தா நிச்சயம் உயிரை காப்பத்தாயிடும். நீ எங்க கூட கிளம்பி வர, அவ்வளவுதான். இதுக்கப்புறம் இங்க இருந்தா அண்ணன் என் மேல சந்தேகப்படுவாரு. நேற்று ராத்திரி அந்த நாகராஜா சாகும்போது நாகமணிய அங்க எங்கேயாவது போட்டிருக்கணும். எங்க போட்டிருக்கான்னு தெரியல. எவ்வளவு பொக்கிஷமான பொருள் அது. அது என் கைக்கு வரணும். அதை நான் அடைஞ்சே தீரணும். இப்போதைக்கு இவர்கிட்ட இருந்து நான் தப்பிச்சாகணும். நான் சொல்லிக்கிட்டே இருக்க, அதே மீறி நீ எங்க போயிட்டு இருக்க? நீ இந்த இடத்துக்கு வரணும்னு ஆசைப்பட்ட. உன் மனசை கஷ்டப்படுத்த கூடாதுங்கிறதுக்காக கூட்டிட்டு வந்த. நடந்த பிரச்சனைகள் போதும். இப்ப நம்ம எல்லாரும் ஊருக்கு போறோம், அவ்வளவுதான். நம்மளை நம்பி இன்னும் 3 பேர் வந்திருக்காங்க. முதல்ல ஊருக்கு போய் சேரலாம். சொல்றது புரியுதா? வா. ருத்ரா, எல்லாரும் வண்டியில ஏறியாச்சு. அங்க என்ன பண்ற? வா. உங்க தம்பி காட்டுல எதையோ தொலைச்ச மாதிரி தேடிக்கிட்டே இருக்காரு. ருத்ரா, வான்னு சொல்றேன்ல. இவன் வண்டி ஓட்டுவான், பின்னாடி ஏறிக்கோ. இங்கிருந்து தப்பிச்சு போகலான்னு பாக்குறீங்களா? நீங்க எல்லாரும் பொணமா தான் திரும்பி போவீங்க. உங்களை நான் விட மாட்டேன். மண்ணோட மண்ணாக போறீங்க. என்னாச்சு? வேண்டாம் அமிர்தா, நீ தப்பு பண்ணிட்டு இருக்க. தயவு செஞ்சு நிறுத்து. சித்தி, சித்தி எங்க இருக்கீங்க? இது உங்க குரல் தானே? அதுல நாகமணி இருக்கு. அது இருக்கிற வரைக்கும் அவங்களுக்கு ஒண்ணும் ஆகாது.
கிளம்பும் போது எல்லாமே சரியா தான் இருந்தது. திடீர்னு பிரேக் பிடிக்கல, வண்டி தானா இடிச்சு நின்னு போச்சு. ஆச்சரியமா இருக்கு. இப்போதைக்கு யாருக்கு எதுவும் ஆகாம தப்பிச்சிட்டோம். வண்டி ரிவர்ஸ் எடுத்து கிளம்பு. என்னால எங்கேயும் வர முடியாது. நீதான் உள்ள வரணும். வரேன் சித்தி, உடனே வரேன். சித்தி, எவ்வளவு பெரிய வேலை செஞ்சிருக்கீங்கன்னு தெரியுமா? ஒரேடியா அவங்க எல்லாரையும் சாகடிக்கலாம்னு நினைச்சேன். ஆனா என்ன தடுத்து எல்லாத்தையும் பாழாக்கிட்டீங்க. அவங்க நல்லவங்க இல்ல, கொடூரமானவங்க. எங்க அப்பாவை அடிச்சு அடிச்சு கொன்னது மட்டும் இல்லாம அவரோட தேகத்தை எரிச்சு அவர் எனக்கு திரும்ப கிடைக்காத மாதிரி பண்ணிட்டாங்க. ஆமா அமிர்தா, எனக்கு எல்லா விஷயமும் தெரியும். சித்தி, அவங்க என்னோட அம்மாவை கொன்னது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கலாம். நம்ம வம்சத்தோட கௌரவமான நாகமணியை பறிச்சது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். தெரிஞ்சும் நீங்க அவங்களை ஏன் காப்பாத்துனீங்க? எங்க அம்மா சாகும்போது அவங்களுக்கு வாக்கு கொடுத்திருக்கேன். ஒவ்வொருத்தரையும் சாகடிச்சு நிச்சயமா நாகமணியை திரும்ப கொண்டு வருவேன். எனக்கு அது எல்லாமே தெரியும் அமிர்தா. ஆனா அநியாயமா என் தாய் தந்தைய கொன்னவங்கள அழிச்சு பழி தீர்த்துக்க வேண்டியது என்னோட கடமை. நீங்க என்ன தடுத்திருக்க கூடாது. சித்தி, என்னோட அம்மா என் கண்ணு முன்னாடியே என் மடியில உயிரை விட்டாங்க. சாகிறதுக்கு முன்னாடி நான் நிச்சயமா பழி வாங்குவேன் அம்மாக்கு வாக்கு கொடுத்தேன். நீங்க மட்டும் கடைசி நேரத்துல என்ன தடுக்காம இருந்திருந்தா என் நேரத்துக்கு அவங்களோட ரத்தத்தால என் அப்பாவோட ஆத்மாக்கு தர்ப்பணம் கொடுத்திருப்பேன். இல்ல அமிர்தா, உன்னால அவங்கள நிச்சயமா கொண்டு இருக்க முடியாது. சித்தி, ஏன் சக்திகளை சந்தேகப்படுறீங்களா? நீங்களே பாத்தீங்கல்ல, அவங்கள மரணத்தை நோக்கி தான் கூட்டிட்டு போனேன். அமிர்தா, ஒன்ன நீ அந்த சக்தி ஆகட்டும், எதிரிகளை வீழ்த்தக்கூடிய யுக்திகளையும் தந்திரங்களையும் அடையல. அது மட்டும் இல்ல, நாகமணியோட பரிபூர்ண சக்தி என்னன்னு உனக்கு தெரியாது. அமிர்தா, நீ மட்டும் உன்னோட சக்திகளை எதிரி மேல செலுத்துறத நீ நிறுத்தலைனா அந்த சக்தி உன்னையே திருப்பி தாக்கியிருக்கும். அமிர்தா, நான் ஏற்கனவே உனக்கு சொல்லியிருக்கேன், நாகமணி அவங்க கிட்ட இருக்கிறதுனால அவங்களுக்கு எந்த விதமான ஆபத்தும் வராது. சித்தி, மறுபடியும் அந்த எதிரிகளை நான் எப்படி கண்டுபிடிக்கிறது? அவங்க கிட்ட இருக்கிற நாகமணியை நான் திரும்பி எப்படி கொண்டு வருது? நான் அவங்க மேல எப்படி பழி தீர்த்துக்கிறது? சித்தி, எங்க அம்மாவுக்கு கொடுத்த வாக்கு நான் நிறைவேற்றியே தீரணும். எங்க அம்மாவை நான் மறுபடியும் உயிரோட கொண்டு வரணும். நீங்க இப்படியே என்ன தடுத்தா நான் நினைச்சதை எப்படி சாதிக்கிறது? உன் தலையில இருக்கிற பொறுப்பு என்னன்னு எனக்கு தெரியும். அதுக்காக தான் நான் சொல்றேன், கேட்டுக்கோ. இன்னும் உனக்கு நாகங்களுக்கு கிடைக்க வேண்டிய முழு சக்தியும் கிடைக்கவே இல்லை. முழு சக்தி கிடைக்கிற வரைக்கும் நீ பொறுமையா இருக்கணும். நாகமணியை திரும்ப கொண்டு வரணும் அமிர்தா. அது நம்ம வம்சத்தோட கௌரவம். நம்ம குல மரியாதைய பங்கப்படுத்தினவங்க மேல பழி தீர்த்துக்கிட்டே தீரணும். பழி தீர்த்தா மட்டும் பத்தாது, அவங்க வம்சமே நாசமா போகணும். நாகமணியை அடையிற ஆசையில வாழ்ற மனுஷங்களுக்கெல்லாம் இது ஒரு பாடமா அமையணும். டாக்டர், என்னால குழந்தையோட உயிரை காப்பாற்ற முடியல, ஆனா தாயோட உயிரை காப்பாத்திட்டேன். குழந்தைய எங்களால காப்பாற்ற முடியலமா? ஐயோ கடவுளே, ஏன் இப்படி ஆச்சு? மனசை தேத்திக்குங்கம்மா. தாயோட உயிருக்கும் ஆபத்து இருந்தது, ஆனா ஆண்டவன் காப்பாத்திட்டான்.
எங்களால தாயை மட்டும்தான் காப்பாற்ற முடிஞ்சது. சாரி. எவ்வளவு பெரிய அநியாயம் நடந்து போச்சு அத்தை. பாவம், வாணி குழந்தைய பத்தி எவ்வளவு கனவு கண்டிருந்தா. இப்போ இவ்வளவு பெரிய இழப்ப அவளால எப்படி தாக்க முடியும்? இது சாதாரணமா நடந்த விஷயம் இல்ல, நிச்சயமா எதேச்சியாவும் நடக்கல. எங்கேயோ ஏதோ பெரிய தப்பு நடந்திருக்கு. அப்படி இல்லனா நல்லா இருந்தவளுக்கு திடீர் இப்படி ஆயிருக்காது. நம்ம மனசறிஞ்சே யாருக்கும் எந்த கெடுதலும் இது வரைக்கும் பண்ணதில்ல அத்தை. நாம தெரிஞ்சு யாருக்கும் எந்த கெடுதலும் செய்யலன்னு எனக்கு தெரியும். இருந்தாலும் நமக்கு தெரியாமலே ஏதோ நடந்திருக்கு. அதனாலதான் இப்படி ஆயிருக்கு. நம்ம ஏதோ தப்பு பண்ணிருக்கோம் ஹேமா. அதனாலதான் குடும்ப வாரிசை நாம இழந்துட்டோம். ருத்ரா, நாகமணியை நீ என்ன நினைச்சுக்கிட்டு இருக்க? நாகமணிக்காக சந்தோஷமான வாழ்க்கையை திறந்தவனா? வாழ்க்கை பூரா நாகமணிக்காக தவா இருந்திருக்க. ஆனா நீ கையில கிடைச்சத நழுவ விட்டுட்டியே. ருத்ரா, உன்னை என் சிஷியன் சொல்லிக்கவே வெக்கமா இருக்கு. நீ இன்னும் எச்சரிக்கையோட கவனமா இருந்திருக்கணும். என்னோட முழுமையான சக்தி உனக்கு என்னன்னு தெரியல. இப்படியா கோட்டை விட்டுட்டு வந்து நிக்கிறது? பாபா, என் கெட்ட நேரம் கைக்கு கிடைச்சு போயிடுச்சு. நாகமணிய என் கையில வச்சிட்டு இருந்த அந்த நாகராஜ ஒரு நிமிஷம் தாமதமா வந்திருந்தாலும் அங்கிருந்து தப்பிச்சு ஓடி வந்திருப்பேன். ஆனா அந்த நாகராஜா அது என் கைக்கு கிடைக்க கூடாதுங்கிறதுக்காக அவன் உயிரை கொடுத்து அதை காப்பாத்திட்டான். பாபா, அந்த நாகராஜா அந்த நாகமணியை காட்டுக்குள்ள எங்கேயோதான் பதுக்கி வச்சிருக்கான். இன்னைக்கு வேணா அது என் கைக்கு கிடைக்காம இருந்திருக்கலாம். ஆனா இப்ப எனக்கு நாகங்களை பத்தியும் நாகமணிக்க பத்தியும் நல்லா புரிஞ்சிருச்சு. ஒரு முறை அந்த நாகமணியை நான் என் கையில பிடிச்சேன். அதனால நாகமணியோட கொகையை பத்தி எல்லாமே எனக்கு நல்லா தெரியும். அதுக்கு நீ என்ன சொல்ல வர? மறுபடியும் அந்த தக்ஷக வனத்துக்கு நான் போவேன். அந்த நாகராஜா என் கிட்ட இருந்து தப்பிச்சு எந்த பக்கம் போனான்னு எனக்கு நல்லா தெரியும். அங்கதான் எங்கேயாவது நாகமணியை மறைச்சு வச்சிருப்பான். நான் போய் அதை தேடுறேன். அதை கண்டுபிடிச்சு கொண்டு வரேன். வேண்டாம் ருத்ரா, வேண்டாம். நீ நினைக்கிற அளவுக்கு சுலபம் இல்லை. நாகராஜனை கொன்னதே நீதான். நாகமணியை திருட போனது நீதான்னு நாகராஜன் கூட இருந்த எல்லாருக்கும் தெரியும். இந்த சமயத்துல நீ அந்த பக்கம் போனா நீயே உன்னோட மரணத்தை தேடி போன மாதிரி ஆயிடும். சாதாரணமா ஒரு பாம்பை கொன்னாலே 12 வருஷம் அந்த சாபம் நம்மளை விடாது. அப்படி இருக்கும்போது நீ அந்த நாகராஜாவையே கொண்டு இருக்க. அங்க இருக்கிற பாம்புகள் உன்னை சும்மா விடாது. பாபா, நீங்க கொடுத்த தாயத்தோட சக்தியால நாகராணி ஓடி போயிட்டா. அவளோட சக்தி எல்லாமே உங்க தவத்துக்கு முன்னாடி செல்லாத. நீங்க எனக்கு ஏதாவது சக்தி வாய்ந்த மந்திரம் செஞ்சு தாயத்தா பண்ணி எனக்கு கொடுங்க. நாகமணியை தேடி நானே அங்க போறேன். வேண்டாம் ருத்ரா, வேண்டாம். அதுக்கான நேரம் இன்னும் வரல. பாம்புகள் 12 வருஷம் காத்திருந்து பழி தீர்க்க முடியாத வேதனையில் இருந்தா தானே தற்கொலை பண்ணிக்கொன்னு சொல்லுவாங்க. அதனால ஒரு 12 வருஷத்துக்கு நீ பாம்புகள் கிட்ட இருந்து தள்ளியே இரு. அதுக்கப்புறம் அந்த நாகங்கள்லாம் செத்து போயிடும். அந்த நேரத்தில் நாம நாகமணியை தேட முயற்சி பண்ணலாம். பாபா, நான் 12 வருஷம் இல்ல
வாழ்க்கை பூரா நாகமணிக்காக காத்திருக்கவும் நான் தயாரா இருக்கேன். ஆனா தாமதப்படுத்தின அமிர்தமும் விஷமாகும்னு நீங்க தானே சொன்னீங்க. அதனாலதான் உங்களை கெஞ்சி கேட்கிறேன். எனக்காக கவசம், தாயத்து, மந்திரம் ஏதாவது கொடுங்க. நாகமணி என் கண்ணு முன்னாடி மின்னிக்கிட்டு இருக்க. எப்படியாவது நான் போய் அதை கொண்டு வரணும். எனக்கு ஏதாவது ஒரு வழி சொல்லுங்க. அவசரப்படாத ருத்ரா. அவசரப்பட்டதுனாலதான் காரியமே கெட்டு போச்சு. நான் சொல்ற வரைக்கும் நீ தக்ஷக வனத்துக்கே போக கூடாது. அதுக்குள்ள தேவையான சக்தியை நான் உனக்கு கொடுக்கிறேன். சொல்றது புரியுதா? எனக்கு அறிகுறி கிடைச்சதுக்கு அப்புறம் நான் உனக்கு சொல்றேன். அதுக்கப்புறம் நீ போகலாம். அது வரைக்கும் பொறுமையா காத்துக்கிட்டு காத்திருப்பேன். நிச்சயமா காத்திருப்பேன். இது வரைக்கும் நாகமணி எனக்கு கனவா இருந்துச்சு. ஆனா இனி நாகமணி என் வாழ்க்கையோட லட்சியமா இருக்கும். நாகமணியை அடையறதுக்காக நான் உயிரோட இருந்தே தீருவேன்.